வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம இன்சுலேட்டர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர், ஒரு இன்சுலேட்டரையும் எந்தெந்த பிளேஸ்ல யூஸ் பண்றோம், எந்த வோல்டேஜ் ரேட்டிங் வரைக்கும் எந்த இன்சுலேட்டரை யூஸ் பண்ணலாம், ஸோ டேன் பண்ற இடத்துல எந்த இன்சுலேட்டரை யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ற இன்சுலேட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூஸ் பண்ற இன்சுலேட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் அண்ட் அந்த இன்சுலேட்டர்ல ஏற்படுற ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி, அந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம படிக்க போறது டெஸ்டிங் ஆஃப் இன்சுலேட்டர். ஒரு இன்சுலேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை எந்தெந்த மெத்தட்ல நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்சுலேட்டர் டெஸ்டிங்ல ஒரு 3 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கு மேஜரா. அதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரொட்டீன் டெஸ்ட். ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்னா என்ன? ஸோ மெஜாரிட்டி ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்டை வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, டிசைன் ஃபியூச்சர்ஸை நம்ம செக் பண்ணுவோம். நம்ம கரெக்டான டிசைன்ல தான் மேட் பண்ணியிருக்காங்களா, நம்ம டிசைன் பண்ணதுக்கு தான் அந்த இன்சுலேட்டர் வந்து ரெடி ஆயிருக்கா, அது கரெக்டான ப்ராப்பர் கிளேசிங் இருக்கா அப்படிங்கிற செக் பண்றதுதான் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னா, அந்த இன்சுலேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வேலை செய்யுது, அதோட எஃபிஷியன்சி லைஃப் டைம் எப்படி இருக்கு, எவ்வளவு வோல்டேஜ் தாங்குது அப்படின்னு டெஸ்ட் பண்றதா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். ரொட்டீன் டெஸ்ட்னா அதோட குவாலிட்டியை செக் பண்றது, கரெக்டான குவாலிட்டி தான் ஒர்க் பண்ணுதா, இல்ல எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கா, குவாலிட்டி கம்மியா இருக்கான்னு செக் பண்றதா ரொட்டீன் டெஸ்ட். இந்த ஒரு டெஸ்ட்டை பத்தி பிரீஃபா நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். இந்த ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேர்மை தெரிஞ்சுக்கணும், அதுதான் ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ். ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ்னா என்ன? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சுலேட்டர் இருக்குன்னா அந்த இன்சுலேட்டரை 2 எண்டுக்கு இடையில வோல்டேஜ் அப்ளை பண்ணுவாங்க. அந்த அப்ளை பண்ற வோல்டேஜோட மேக்னிடியூட கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இன்சுலேட்டரை சுத்தி அட்மாஸ்பியர் ஏர் இருக்கும் இல்லையா, அந்த ஏர் என்ன ஆகிரும், அயனைசேஷன் ஆகி அதுவும் ஒரு கண்டக்டிவ் மீடியம் மாதிரி மாறிடும். ஸோ எந்த ஒரு வோல்டேஜ்ல இந்த இன்சுலேட்டரை சுத்தி இருக்க ஏரும் அயனைஸ் ஆகி கண்டக்டரா மாறுதோ அந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டெஸ்ட் ஒரு மீனிங் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். இப்போ இங்க என்ன பண்ண போறோம், இந்த 3 டெஸ்ட்லயுமே அந்த ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் அப்ளை பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். இதுதான் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்ங்கிறது. ஸோ ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் அப்ப என்னன்னு புரியுதா? இன்சுலேட்டருக்கு அக்கராசா வோல்டேஜ் அப்ளை பண்றோம், அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த இன்சுலேட்டரை சுத்தி ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல இருக்க வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இன்சுலேட்டருக்கு சரௌண்டிங் ஏரும் கண்டக்டிவ் மீடியமா மாறுது. அந்த வோல்டேஜ் ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ். ஃபர்ஸ்ட் இருக்க டெஸ்ட் ட்ரை ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்னா என்ன? ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் சொன்னாங்க இல்லையா, அந்த ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜை இன்சுலேட்டர் மேல ஒரு 1 மினிட் அப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இன்சுலேட்டரை எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கா, ப்ராப்பர்ட்டிஸ்ல அண்ட் அந்த மெட்டீரியல் கிளேசிங்ல எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்க போறோம். இதுதான் ட்ரை ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெட் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். வெட் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்னா அதே இது ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் அப்ளை பண்றோம், நேம்லே வெட் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன பண்றோம், வாட்டர் டாப்லெட்டை அது மேல ஸ்ப்ரே பண்றோம். ஸோ டைரக்டா ஸ்ப்ரே பண்ணாம ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம். எதுக்கான இந்த 45 டிகிரி? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டரை பார்க்கும்போது சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த இன்சுலேட்டர் மேல வழியா நம்ம தண்ணி வடிஞ்சா அந்த வாட்டர் டாப்லெட் வரும்போது என்ன ஆகும், அப்படியே ஒரு டிஸ்க் வழியா போய் கீழே வடிஞ்சிரும். அதே இந்த இன்சுலேட்டரோட இன்சைட் இது கீழே போகும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் சீக்கிரத்தை எவாபரேட் ஆகாது, அதுலயே நம்ம ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை நம்ம செக் பண்றதுதான் எவ்வளவு டைமிங்ல அந்த வாட்டர் எவாபரேட் ஆகுது. இன்கேஸ் அதுலயே அப்படி ஸ்டோர் ஆயிட்டுனா அந்த எலக்ட்ரோட என்ன ஆகலாம், கரோஷன் நடக்கலாம். ஸோ அதை நம்ம செக் பண்றது என்ன பண்றோம், அதுக்கான ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வாட்டரை ஸ்ப்ரே பண்றோம். ஸோ 45 டிகிரி வைக்கும்போது என்ன ஆகும், வாட்டர் ஆனது மேல டாப் சைடும் போகும் அண்ட் உள்ள இருக்க அந்த இன்னர் சைடும் உள்ள போகும். இதனால என்ன பண்ணலாம், அந்த இன்சுலேட்டரோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இதுதான் வெட் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். அந்த வாட்டருக்கோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம முக்கியமான பாயிண்ட் அதை எடுத்துக்கணும். அந்த அப்ளை பண்ற வாட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோ ஓம் டு 11 கிலோ ஓம் வரைக்கும் இருக்கும். இதை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்றோம். அந்த வோல்டேஜையும் அப்ளை பண்ணிக்கிறோம் அண்ட் வாட்டரையும் ஸ்ப்ரே பண்றோம். இதுதான் வெட் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சினா என்ன? வெரி ஹை ஃப்ரீக்வன்சி தானே இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி படிச்சிருப்ப. வெரி ஹை ஃப்ரீக்வன்சினா என்ன? இது மெஜாரிட்டியா எங்க ஏற்படும், அட் ரெய்னி சீசன்ல எல்லா பக்கமும் லைட்டிங் வரும் இல்லையா, இடி இடிக்கும், மின்னல் மின்னல. மின்னல் அப்படின்னா என்ன, லைட்னிங் அப்படிங்கிறது ஒரு ஹை வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் தானே லைட்னிங். அதுல நமக்கு என்ன கிடைக்கும், ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சில அந்த வோல்டேஜ் ஆனது இந்த இன்சுலேட்டர் மேல வந்து விழலாம். ஸோ அதனால இன்சுலேட்டர் தான் அஃபெக்ட் ஆகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வோல்டேஜை ஆர்டிபிஷியலா நம்மளே ரெடி பண்ணி அதை இந்த இன்சுலேட்டர் மேல அப்ளை பண்றோம். அந்த இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சியோட ரேட்டிங் ரேஞ்ச் என்ன இருக்குன்னா, ஒரு 100 ஃப்ரீக்வன்சில இருந்து 1000 ஃப்ரீக்வன்சி வேரி ஆகலாம்.
அப்படி ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை வோல்டேஜ இன்சுலேட்டர் மேல அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் அதை ரிமூவ் பண்ணி என்ன பண்றோம், இது வந்து ஒரு 1 மினிட் கிட்ட அப்ளை பண்றோம். ஆஃப்டர் 1 மினிட்க்கு அப்புறம் அந்த இன்சுலேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கா என்னங்கிறத செக் பண்ண போறோம். இதுதான் இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். ஸோ இப்போ 3 டைப் ஆஃப் டெஸ்ட்டும் புரிஞ்சுதா? ட்ரை ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்னா என்னது, இந்த ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ ட்ரை கண்டிஷன்ல 1 மினிட் அப்ளை பண்றோம். வெட் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்னா அதே ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ ஒரு 30 செகண்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்றோம். 45 டிகிரில இருக்கு. அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் 9 கிலோ ஓம் டு 11 கிலோ ஓம் வரைக்கும் இருக்கும். இதுதான் வெட் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட். இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வோல்டேஜ அது மேல அப்ளை பண்றோம். அதுக்கடுத்து அந்த இன்சுலேட்டர் செக் பண்ணி பார்க்க போறோம். இதுதான் ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னா ஒரு 5 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கு. அதுல லாஸ்ட் 2 வந்து பர்டிகுலரா ஒரே ஒரு டைப் ஆஃப் இன்சுலேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். முதல்ல இருக்க 3 டெஸ்ட்டும் எல்லா இன்சுலேட்டரும் யூஸ் பண்றது. டெம்பரேச்சர் சைக்கிள் டெஸ்ட், பஞ்சர் வோல்டேஜ் டெஸ்ட் அண்ட் பொராசிட்டி டெஸ்ட். இது எல்லாத்தையுமே எல்லா இன்சுலேட்டரும் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் இருக்கு இல்லையா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெஸ்ட். இந்த ரெண்டுமே பர்டிகுலரா இது வந்து பின் டைப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதே சஸ்பென்ஷன் டைப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டும் சேம் டெஸ்ட் தான், பட் அது ஒரு டைப் யூஸ் பண்றதுனால டிஃபரெண்டா சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் முடிச்சிடலாமா? இந்த நேமை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் சொல்லிட்டோம். மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்னா அப்ப என்ன, பின் டைப் மட்டும் யூஸ் பண்றோம். என்ன பண்றோம்னா அந்த இன்சுலேட்டர் எவ்வளவு லோட தாங்குதோ அதை விட 2.5 மடங்கு அதிகமான லோட அது மேல அப்ளை பண்றோம். 1 மினிட், 1 நிமிஷம் அது மேல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல எதுவும் நடக்கா, அந்த இன்சுலேட்டரோட ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரியும் இந்த லோட அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சேம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போறோம். இதுதான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். இதுக்கு இன்னொரு நேம் சொல்லலாம், பெண்டிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெஸ்ட்ங்கிறது சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் யூஸ் பண்றோம். இங்க என்ன பண்றோம், அதே மாதிரிதான் ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்தை விட 2.5 மடங்கு அதிகமான ஒரு டென்சில் ஸ்ட்ரென்த் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்சுலேட்டர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதா இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 டெஸ்டும் புரிஞ்சுதா? ரெண்டும் சேம் தான். ரெண்டுல என்ன பண்றோம், 2.5 மடங்கு அதிகமான லோட அப்ளை பண்றோம் 1 மினிட் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்சுலேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போறோம். இதுதான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வரலாமா, டெம்பரேச்சர் சைக்கிள் டெஸ்ட். இங்க என்ன பண்றோம்னா இன்சுலேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 70 டிகிரி செல்சியஸ் ஹாட் வாட்டர்ல 1 ஹவர் வைக்கிறோம். சடனா அதை அப்படியே வெளில எடுத்து 7 டிகிரி செல்சியஸ் இருக்க ஒரு கோல்டு வாட்டர்ல ஒரு 1 ஹவர் வைக்கும். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர்ல ஒரு 4 டைம்ஸ் மாத்தி மாத்தி வச்சதுக்கு அப்புறம் அந்த இன்சுலேட்டரோட கிளேஸ் எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, சடனா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அதோட ஆப்ரேட்டிங் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ண போறோம். இதுதான் டெம்பரேச்சர் சைக்கிள் டெஸ்ட். என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். 70 டிகிரி செல்சியஸ் ஹாட் வாட்டர்ல 1 ஹவர், சடனா வெளியில எடுத்து உடனே 7 டிகிரி செல்சியஸ் இருக்க கோல்டு வாட்டர் இது ஒரு 1 ஹவர், இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் டெம்பரேச்சர் சைக்கிள் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பஞ்சர் வோல்டேஜ் டெஸ்ட். பஞ்சர் வோல்டேஜ் டெஸ்ட்னா என்னன்னா இந்த இன்சுலேட்டரை இன்சுலேட்டிங் ஆயில்ல, ஏதோ ஒரு இன்சுலேட்டிங் ஆயில், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் அதே மாதிரி இங்க இன்சுலேட்டிங் ஆயில் இருக்கும். அந்த இன்சுலேட்டிங் ஆயில்ல இந்த இன்சுலேட்டர் வச்சிடறோம். அந்த ஆயிலுக்குள்ள என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் பார்த்தோமா, அதை விட 1.3 டைம்ஸ் ஆஃப் அதிகமான வோல்டேஜ் அந்த இன்சுலேட்டர்ல அப்ளை பண்றோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகக்கூடாது, ஒரு குட் இன்சுலேட்டர்னா இந்த இன்சுலேட்டர் ஆனது பஞ்சர் ஆகக்கூடாது, அதாவது பிரேக் ஆகக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது. அப்படியே எப்படி நம்ம உள்ள கொடுத்தோமோ அதே மாதிரி இருக்கணும். இதுதான் பஞ்சர் வோல்டேஜ் டெஸ்ட். இன்சுலேட்டிங் ஆயில்ல 1.3 டைம்ஸ் ஆஃப் ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் அப்ளை பண்றோம். இன்சுலேட்டர் எதுவும் பஞ்சர் ஆகக்கூடாது. இதுதான் பஞ்சர் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொராசிட்டி டெஸ்ட். பொராசிட்டி டெஸ்ட்னா என்னன்னா இன்சுலேட்டரை ஒரு சொல்யூஷனுக்குள்ள வைக்கிறோம். அந்த சொல்யூஷன் எதனால ஆனதுன்னா 0.5% ஆஃப் ஆல்கஹால் அண்ட் டை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிருப்போம். அதோட பிரஷர் 140.7 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி பிரஷர்ல இருக்க அந்த சொல்யூஷன்ல 24 ஹவர்ஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த டை வந்து அந்த மெட்டீரியல் எதுவும் பெனிட்ரேஷன் ஆயிருக்கா, எதுவும் படிஞ்சிருக்கா, அந்த மெட்டீரியல்ல ஊடுருவி உள்ள எதுவும் போயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். இதுதான் பொராசிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. இது எதுக்காக டெஸ்ட் பண்றோம், ஏன்னா இன்சுலேட்டர் ஃபர்ஸ்ட் அந்த பொராசிட்டி இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருப்பேன். சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்குள்ள வாட்டர் துளிகளை போய் உள்ள உட்காந்துக்கும். இது எல்லாமே நம்ம என்ன பார்த்துக்கோம், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. 5 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கு. டெம்பரேச்சர் சைக்கிள்னா ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர், நெக்ஸ்ட் கோல்டு வாட்டர். பஞ்சர் வோல்டேஜ்னா இன்சுலேட்டிங் ஆயில வச்சு 1.3 டைம்ஸ் அதிகமான வோல்டேஜ். பொராசிட்டி டெஸ்ட்னா அந்த சொல்யூஷன்ல 24 ஹவர்ஸ் வைக்கிறோம். இந்த லாஸ்ட் ரெண்டுமே பர்டிகுலரா ஒரே டைப் ஆஃப் இன்சுலேட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் என்ன டெஸ்ட் பார்த்துப்போம், ரொட்டீன் டெஸ்ட். ரொட்டீன் டெஸ்ட்ல 3 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரூஃப் லோட் டெஸ்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரோஷன் டெஸ்ட் அண்ட் ஹை வோல்டேஜ் டெஸ்ட். இந்த நேம் வச்சு இந்த ரொட்டீன் டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுறோம். ப்ரூஃப் லோட் டெஸ்ட், லோடு டெஸ்ட் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம், அந்த இன்சுலேட்டர் வந்து எவ்வளவு லோட தாங்குமோ அதை விட 20% அதிகமான லோட மேல அப்ளை பண்ண போறோம். 1 மினிட் வரைக்கும் அப்ளை பண்றோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்சுலேட்டர் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஒரு ப்ராப்பர் இன்சுலேட்டர், கூட்டு இன்சுலேட்டர்னா
20% லோட 1 மினிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் எந்த விதமான சேஞ்ச் ஆயிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கணும். இந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்காண்டி பண்றோம்? ஏன்னா இன்சுலேட்டர்ல ரெய்னி சீசன்லயும் அப்படிதான் இருக்கு, சம்மர் சீசன்லயும் அப்படிதான் இருக்கு. அது வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் இந்த இடி மின்னலால வர்ற எல்லா அந்த வோல்டேஜையும் தாங்கிக்கணும். சோ இதுக்காண்டி என்ன பண்ணணும், ஒரு இன்சுலேட்டர் நம்ம செக் பண்ணும் போதே ப்ராப்பரா செக் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் செக் பண்ணி தான் நம்ம எரெக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் லோ டெஸ்ட் இப்போ என்னன்னு புரியுதா? அதை விட 20% ஆஃப் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் லோட 1 மினிட் வரைக்கும் அப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கரோஷன் டெஸ்ட். எதுக்காண்டி இது கரோஷன் டெஸ்ட் பண்ண போறோம்? ஏன்னா ஒரு டிஸ்க்கு இடையிலையும் மெட்டல் பிளேட் இருக்கு. அந்த மெட்டல் பிளேட் தான் ஒரு டிஸ்கையும் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மெட்டல் என்ன ஆகலாம், துரு பிடிக்கலாம். பட் துரு பிடிக்க கூடாது. துரு பிடிச்சதுன்னா அந்த இன்சுலேட்டரோட லைஃப் டைம் கம்மியாகும். அதுல என்ன ஆகலாம், கரண்ட் ஃப்ளோ நடக்க ஆரம்பிக்கலாம், லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதெல்லாம் நம்ம தடுக்கணும். என்ன பண்ணணும், கரோஷன் அந்த இன்சுலேட்டர் நடக்கக்கூடாது. ஸோ கரோஷனை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம பண்ற டெஸ்ட் தான் கரோஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை என்ன பண்றோம்னா, காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 1 மினிட் அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னா 15.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு. அந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல இந்த இன்சுலேட்டரை ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் உள்ள வைக்கிறோம். திருப்பி அகைன் வெளில எடுக்கிறோம், ஃபுல்லா கிளீனா ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு திருப்பி உள்ள தூக்கிறோம். இந்த மாதிரி 4 டைம் பண்றோம். 4 டைம் ரிப்பீட்டா பண்ணதுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரோட்ல எதுவும் இந்த காப்பர் எதுவும் டெபாசிட் ஆயிருக்கா, துரு பிடிச்சா சொல்லி செக் பண்ண போறோம். இதுதான் கரோஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹை வோல்டேஜ் டெஸ்ட். நேம்லயே இருக்கு ஹை வோல்டேஜ். என்ன பண்றோம், இதை பின் டைப் இன்சுலேட்டருக்கு பண்ணலாம், சஸ்பென்ஸ் இன்சுலேட்டருக்கு பண்ணலாம். ஹை வோல்டேஜ் அது மாதிரி அப்ளை பண்றோம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ட்ரை கண்டிஷன்ல அப்ளை பண்றோம். அப்படி கண்டினியூஸாவே 5 மினிட்ஸ்னா ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை கண்டிஷன்ல, அடுத்த ஒரு 3 மினிட்ஸ் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதுல ஒர்க்கிங் கண்டிஷன் என்ன இருக்கு, எந்த டேமேஜ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதா ஹை வோல்டேஜ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ ரொட்டீன் டெஸ்ட்ல 3 டெஸ்ட் என்னன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரூஃப் லோட் டெஸ்ட், கரோஷன் டெஸ்ட், ஹை வோல்டேஜ் டெஸ்ட். ப்ரூஃப் லோட் டெஸ்ட்னா என்னது, அந்த இன்சுலேட்டர் தாங்கக்கூடிய லோட விட எக்ஸ்ட்ரா 20% லோட அப்ளை பண்ணி அந்த இன்சுலேட்டர் எப்படின்னு சொல்லி செக் பண்றோம். கரோஷன் டெஸ்ட்னா காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல 4 டைம்ஸ் வந்து உள்ள போட்டு திருப்பி வெளில எடுத்து அதுல எதுவும் துரு பிடிச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஹை வோல்டேஜ் டெஸ்ட்னா ஒரு 5 மினிட்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அது மாதிரி அப்ளை பண்றோம். அதுல 2 மினிட்ஸ் ட்ரை கண்டிஷனா இருக்கும், நெக்ஸ்ட் வந்து வெட் கண்டிஷன்ல. சோ இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாம் இன்சுலேட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்சுலேட்டர் டெஸ்டிங் 3 டைப் ஆஃப் டெஸ்ட் சொல்லி பார்த்திருக்கோம். ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், ரொட்டீன் டெஸ்ட். ஃபிளாஷ் ஓவர் டெஸ்ட்னா அதோட டிசைன் ஃபீச்சர்ஸ் டெஸ்ட் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்றது, ரொட்டீன் டெஸ்ட்னா அதோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்றது. ஓகேவா? இந்த வீடியோவோட நம்ம இன்சுலேட்டர் பத்தி எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணிட்டோம். இதுல எதுவும் டவுட் இருக்குன்னா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ.